எனது வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவும் எனது வழி நடத்துதல் உனக்கு கிடைக்கவும் விரும்பினால் அமைதியாக ஓரிடத்தை தேர்வு செய்து அமர்ந்து கொள். அல்லது இருக்கும் இடத்திலிருந்து மனத்தை மட்டும் என் பக்கம் திருப்பு. தாழ்மையுடன் எனது அருளுக்காகவும் பெற வேண்டிய விஷயத்திற்காகவும் வேண்டுதல் செய். அப்பொழுது நான் உனக்கு வழிகாட்டி அருள்வேன். உனக்கு பொருளை தருவதை விட பொருள் பெறும் வழியை காட்டுவது நலம் தரும் என்பதால் இதை கூறுகிறேன். நான் உன் பக்கத்தில் வந்து உன்னை அழைக்கிறேன். அதற்கான காரணங்கள் வேறு என்னவாக இருக்க முடியும்? என்னைப் போல நீயும் எனக்கு விசுவாசத்துடன் இருக்க அழைக்கிறேன். நீ என்னை அழைக்கவில்லை, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து நான் தான் முதலில் உன்னை அழைக்கின்றேன். இழப்புகளை பற்றி சிந்திக்காமல் பெருந்தன்மையுடன் எனக்காக செயல்பட அழைக்கின்றேன். ஸ்வர்க்கம் எளிமையானது, நானும் எளிமை மிக்கவன். என்னைப் போல நீயும் எளிமையுடன் வாழ அழைக்கின்றேன். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் எனது வார்த்தைகள் ஒழியாது என்பதையும், மாறி என்கின்ற மழை பொய்த்தாலும் என் சொல் பொய்க்காது என்பதையும் அனுபவத்தால் உணர்ந்து கொள். நான் வார்த்தைகளுக்காகவும் எனது பக்தர்களின் நலனுக்காகவும் என்னையே தந்ததன் அடையாளம்தான் இந்த சாயிபாபா என்ற பக்கீர் அவதாரம் என்பதை நீ புரிந்து கொள். நான் உனக்கு செய்யும் அற்புதங்கள் யாவும் உன்னோடு நில்லாமல் உன்னுடைய பிள்ளைகளிடமும் உன் சந்ததியரிடமும் தொடரும். அவர்கள் எனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்வார்கள். அவர்களின் நம்பிக்கைக்கு உரிய கடவுளாக விளங்குவேன். ஓம் ஸ்ரீ.